ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். தார தப்பட்டையோடு அப்படியே விஜய்க்கும் காவேரிக்கும் முன்னாடி போய் நின்றுட்டு பசுபதி குத்தாட்டம் போடுறாங்க. என் பிள்ளைக்கு நிச்சயம் நடத்தக்கூடாதுன்னு நிப்பாட்டினியே, இப்போ பார் கல்யாணத்தையே முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி மேலே போய் அப்படியே கையை போடுறாங்க, ராகினியை தட்டி விடுறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே, என்ன காவேரி இப்படியெல்லாம் சிலுத்துக்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே பசுபதி இருந்துட்டு, காவேரி ஏதாவது பொங்குவியே, இப்போயும் அமைதியாக இருக்க, ஒன்றும் உன்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொக்கரிக்கிறாரு பசுபதி. என்ன பண்ணுறாரு, காவேரி சுண்டலி கண்ணை மூடிக்கிட்டா சூரியனே உதயமாகலைன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நீ நினச்சிட்டியா? என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ யார் சுண்டலி, இதில் யார் சூரியன்னு நீ சரியாக கணிச்சிருப்பியே, நீ தான் பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொன்ன உடனே விஜய் செம்ம காண்டாகிறாங்க. இங்கே பாருங்கள், கல்யாணம் தான் முடிச்சிட்டியல்ல, போய் அதை விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன நடக்க வேண்டியது அதை பாருங்கள். அதை விட்டுட்டு சும்மா நாங்கள் வாக்கிங் போகிறோம், எங்களை தடுத்துட்டு சுண்டலி சுண்டக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னப்பா ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்பு சித்தப்பா வந்துட்டு, ஏப்பா விஜய், உன் பொண்டாட்டி என்னென்ன காரியம் பண்ணா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு, இப்போ உன் தம்பிக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை நடக்கக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு என்ன வைத்தறிச்சலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. சித்தப்பா, அவனுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை நடந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அதை விட்டுட்டு இங்கே நடுத்தரில் வச்சுட்டு கும்மாளம் போடணும். போய் இவர் தான் சொல்கிறாரு ரிசப்ஷன் பெருசாக செய்ய போகிறேன்னு, போய் செய்ய வேண்டியதானே. உடனே அவர் பசுபதி இருந்துட்டு, ஆமாம் விஜய், பெருசாக தான் பண்ண போகிறேன், நீங்களும் வந்துருங்க, பாருங்கள் கோலாகலமாக பண்ண போகிறேன் என் பிள்ளைக்கு ரிசப்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஆடிட்டு போகிறாங்க. பார்த்தா காவேரி உருன்னு இருக்காங்க. ஏன் காவேரி இதை பற்றிலாம் நினச்சிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைங்க, பட்ட கஷ்டம்லாம் வீணாக போச்சு. என்ன காவேரி வீணாக போச்சு? அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 ஃப்ராடும் ஒன்று சேர்ந்துருக்கு, 2ம் மொல்ல மாதிரி முடிச்ச விக்கி, அதை பற்றி என்ன இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் 2 கத்தி ஒரு உரைக்கில் மாட்டியிருக்கு, அவ்வளோதான். என் சித்தப்பா ஒன்றும் லேசு போட்டவன் இல்லை, 2க்கும் சரியான ஆள் தான். பாருங்கள், அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க, நம்மக்கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது பாரு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ எனத்தோடு சேர்ந்துருச்சுன்னு தெரியுதுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான், 2 சேர்ந்துக்கிருச்சு, அதுங்களே அடிச்சுக்கிட்டு முட்டிக்குங்க, நீ வா உன் கையால் எனக்கு ஒரு சூடாக காப்பி தரியா அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, யமுனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலேஜில் பார்த்தா நிவின் வராரு. நிவினை பார்த்தோன்னே கொலை நடுங்குது. ஐயோ இவர் வராரே, சமாளிப்போம் அப்படின்ட்டு, ஏன் யமுனா இந்த மாதிரி மறைச்ச அப்படின்னு கத்துறாங்க. என்னங்க மறைச்சேன், பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். அப்புறம் நாளை பின்ன ஏதாவது பண்ணிடுவாங்கல்ல. என்ன பண்ணிடுவான்னு நீ நினச்ச? இப்படி உன் அக்கா வாழ்க்கைக்கு நீயே இப்படி இருந்துட்டியே, கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமே. ஏங்க அவங்க லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணத்தை நிறுத்த நம்ம யாருங்க? அவங்க வாட்டுக்கு பண்ணிட்டு போட்டோம். அப்போ உங்கள் அக்கா வாழ்க்கை பாலா போயிருமே. அக்கா வாழ்க்கை ஏங்க பாலா போகுது? அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பியா? அவங்க வேற இவங்க வேற தானே அப்படிங்கிறாங்க. என்ன சமாளிக்கிறியா? நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் முகத்திலே முழிக்காத அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இதில் வேற வந்தோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, இதை வேற கேட்குறாங்க நக்கலாம். நிவினே செம்ம கண்டில் வராரு. இதில் யமுனா அப்படியே மூஞ்சி உருன்னு போயிடுது. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அப்படியே சோகமாக இருக்க பார்த்துட்டு, என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க, டீச்சர் எதுவும் திட்டினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் வாசப்படில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அக்காவும் குமரனும் வர்றாங்க. என்னடி வெளியில் உட்காந்துருக்க, ஏதாவது பிரச்சனையா? நானும் வந்ததுலேருந்து கேட்டேன்டி, அவள் என்னமோ உருன்னே இருக்கா, என்ன பிரச்சனையும் தெரில அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. என்னம்மா வந்தோன்னே போட்டு கொடுக்குறியா, போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடி வீட்டுக்குள்ள வா. இல்லைக்கா நான் வரலக்கா. ஏங்க நம்ம கொடைக்கானல் போகணும், சீக்கிரம் வாங்க கிளம்புங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சட்டையை மாற்றிட்டு முகத்தை கழுவினா சரியாக போயிடும், நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. அப்படியே பேக்கோடு வர்றாங்க. நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறோம், நீ பார்த்து வீட்டுக்குள்ளே போடி அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரிக்கா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க ஆட்டோ பிடிப்போமா? வேணாம் யமுனா, வேணாங்கங்கா, நம்ம பைக்லேயே போயிடுவோம், 2 நாள் தான் வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறாங்க. இப்படி போகிறதாங்க தெரியுது, கட் பண்ணால் அப்படி வந்துடுறாங்க கொடைக்கானலுக்கு. பார்த்தா நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த மண்ணில் கால் வைக்கிறது சந்தோஷமாக இருக்குல்ல. ஆமாங்கங்கா அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொன்னாலும் சரிங்க, தலையாட்டி இப்போ மஜ்ஜிங் சாக் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதுக்கு பேர் என்ன, கங்கா மேலே உசிரான வச்சுருக்காரு குமரன், அதானா அந்த கங்கா மேலே வச்சுருக்க அன்பா என்னன்னு தெரில, எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், இதானே நடக்கிற தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு மாதிரியா முகம் போகுதா. என்னங்க ஒரு மாதிரியா போகுது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னு நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, நான் போய் வேலையை பாருடி அதை பாருடிம்பாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ தான் நம்ம வீட்டுக்கு போகிறோமே கங்கா, அப்புறையே கங்கா இதெல்லாம் பேசுகிறேன், உடனே கோவம் வந்துடுமே உங்கள் அம்மா சொன்ன உடனே, உங்களுக்கு எங்கே புரிய போகுது கங்கா, நான் தான் சொல்லிட்டேனே நான் உங்கள் வீட்டுக்கு போவோம்னு அப்படிங்கிறாரு. பாவமாக இருந்துச்சு குமரனை பார்க்கையில்.
இப்படியே வழக்கமாக பேசிகிட்டே வர்றாங்க. நல்லா ஜாலியாக ஜில்லுன்னு இருக்குல்ல. இந்த ஊருக்கு வர தோணவே இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊருக்கு திரும்பி போகணுமான்னு தோணுதில்ல அப்படின்னு கங்கா குமரனும் சிரித்து பேசிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னங்க வீடு திறந்துருக்கு, நம்ம புவனேஸ்வரி அக்கா திறந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, சரி வாங்க போவோம் அப்படின்னு உள்ளர போயிலே விஜய் வெளியில் வராங்க. விஜயை பார்த்தோன்னே செம்ம கண்டாகிறாங்க. ஏங்க என்ன இவர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி வாய் முடியலையே. காவேரியும் வர்றாங்க. அப்படியே குமரன் 2 பேரும் பார்க்குறாங்க. அக்கா மாமான்னு சந்தோஷமாக வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் கையை விடுறி அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க. இங்கே எதுக்கு வந்த, வாங்க நமக்கு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கல. அக்கா ஏக்கா நீ போகிற, எங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படியே முகம் ஆடி போயிடுது. உடனே விஜய் சொல்கிறாங்க, வா காவேரி நம்ம வெளியில் போயிடுவோம், இவங்க வேணா இங்கே தங்கிக்கட்டும், நம்ம ஹோட்டலுக்கு போவோம் அப்படிங்கல. குமர் வந்துட்டு ஏங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாருங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு அவர் வந்து நினைக்கிறாரு, வீட்டு மனுஷனா. குமரன் வந்து காவேரிக்கு தாய் மாமனா நினைக்கிறாருங்க. அப்படியே பதறாருங்க. அப்படியே பதட்டத்தோட விஜயை பார்த்து நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, பரவாயில்லைங்க நான் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் இங்கே இருங்க கங்கான்னு சமாதானப்படுத்துகிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளம்புறாங்க. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என்னடி ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற, நீ வெளியில் போகிறேங்கிற, நீ சுயநலவாதி தானே, பணத்தை எடுத்துகிட்டு ஓடினவ தானே, இப்போ என்ன பேசுகிற, நீ நல்லா இரு, நீயே இருந்துக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறாங்க. கேட்டை விட்டு வாசல் வீதி வரைக்கும் போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிற மாதிரி நிற்கிறாங்க. காவேரி விடு காவேரி, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கல. குமரன் இருந்துட்டு நீங்கள் நில்லுங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க ப்ரோ, நான் கங்காவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன், கங்காவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் எங்கே மன்னிப்பு கேட்குறீங்க, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க விஜய். அதுக்கப்புறம் பின்னாடியே ஓடுறாரு. பட்டார்னு பேக்கை தூக்கி போட்டுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க கங்கா, இந்த தப்பு பண்ணது எல்லாமே நான் தான், என்ன சொல்கிறீங்க, பசுபதி கொடுத்த பணத்தை முட்டாள்தனத்தால் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அழுகுறாங்க கங்கா. அப்படியே ஓடி வந்து காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுகுறாங்க. 2 பேரும் சங்கமிச்சுக்கிறாங்க. மன்னிச்சுக்க என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. அக்காலும் தங்கச்சி ஒன்று சேர்ந்தது நினச்சி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.